ஆனா தெய்வயானி அத்தை நம்ப வீட்டு ஆளு. சொந்த சித்தியை சுயநலமா நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவரால தாங்கிக்க முடியாது. தப்பு யாரு பண்ணாலும் தப்புதாம்மா. யாரையும் மன்னிக்க கூடாது. நான் தேவயானி அத்தைய பத்தி ஒன்னும் சொல்லல மாமா. மித்ராவை பத்தி விவேக்க பத்தி தான் சொல்றேன். பெத்த அம்மாவே இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா விவேகால கூட தாங்கிக்க முடியாது. பெத்த அம்மா வெளியில போகும்போது அவராலையும் போகாம இருக்க முடியாது. நம்ம குடும்பமே உடைஞ்சு போயிடும், வீட்டு மானமே போயிடும். ஆனா அந்த மனிஷாவால உனக்கு ஆபத்து இருக்கேம்மா. அவ உன் குடும்ப வாழ்க்கையில குழப்பம் பண்ண பாக்குறா. உன்னையும் மித்ராவையும் பிரிச்சு உன் இடத்துக்கு வரணும்னு பாக்குறா. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் மாமா. தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மித்ரா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாதீங்க. விவேக்குக்காக, வீட்டு கௌரவத்துக்காக, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக என் வார்த்தைய மறுக்காதீங்க. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை மூடி இப்போ தேங்க்ஸும் சாரியும் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மூடி மறைக்கிற இந்த உண்மை உன் வாழ்க்கையே பலியாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்ப? இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கிப்பேன்னு நினைச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன் பொறுமை தான் உன்னை காப்பாற்றணும். எல்லாத்தையும் கேட்டுட்டல்ல? கேட்டேன். என்ன பார்த்தா உனக்கு பயமும் மரியாதையும் இருக்கணும். பயப்படாத. உன்னை கை நீட்டி அடுக்கிறத கூட நான் அசிங்கமா நினைக்கிறேன். நீ நாளுக்கு நாள் இப்படி கீழ்த்தனமா நடந்துகிட்டு இருக்கிறது கேவலமா இருக்கு. நீ முதல்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்க தப்பெல்லாம் தெரிஞ்சும் கூட நீ மாறிடுவேன்னு சொல்லி உனக்கு ஒவ்வொரு தடவையும் அவகாசம் கொடுத்துக்கிட்டே வந்த. ஆனா நீ இன்னும் அதிகமா தான் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் உனக்கு பயப்படல. இந்த வீட்டுக்காக, இந்த குடும்பத்துக்காக பொறுப்பா இருக்கேன், அவ்வளவுதான். நீ மித்ராவோட வாழ்க்கையில முன்னாடி இருந்தே இருக்க. அவரோட ஃப்ரெண்டா, ஒரு காதலியா நீ பக்கத்திலேயே இருக்க. அவர் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்ங்கிறத விட்டுட்டு அவரோட முதுகிலேயே நீ குத்த பாக்குறல்ல. உன்னோடது காதல் இல்ல மனிஷா, காசை புடுங்குற எண்ணம்.